ஹலோ மக்களே, 150 கிராமங்கள் நோக்கிய பயணத்துல இது 22வது கிராமம். பார்க்கிறதுக்கு ரொம்ப ரொம்ப பசுமையா அழகா இருக்கிற இந்த ஊர் தான் உழைப்புக்கு பேர் போன ஊரும் கூட. காலையில 4:30 மணிக்கு ஆரம்பிச்சா இரவு 8 மணி வரைக்கும் உழைக்கிறாங்க. காலையில 7 மணிக்கு நாங்கள் ஷூட் பண்ண ஆரம்பிச்சோம். பாருங்க, காலை வெயிலுக்கு இந்த ஊர் எவ்வளவு அழகா இருக்குன்னு. பால் சேகரிக்கிற வாகனத்துல தான் பயணம் செஞ்சுட்டு இருக்கோம். ஊர்ல வீடுகளில் இருக்கக்கூடிய பாலை சேகரித்து அதை ஃபேக்டரி கொண்டு போவாங்க. அங்கதான் முடிவு பொருளாக மாற்றுவாங்க. வீட்டுக்கு வீடு பசுமாடு வச்சிருக்காங்க. விடிய காலையில 4:30 மணிக்கே பால் கறக்க ஆரம்பிச்சிருவாங்க. பார்த்தீங்களா, அவங்க எத்தனை லிட்டர் இன்றைக்கு கொடுத்துருக்காங்க அதெல்லாம் மெஷர் பண்ணிட்டு ஒரு புக்கில் எழுதி கொடுத்துருவாங்க. கிராமங்களில் தான் இந்த மாதிரியான அழகான காட்சிகள்லாம் பார்க்க முடியும். பகவந்தலாவையில் வெம்பா தோட்டம், அங்கே தான் இப்போ நின்றுட்டு இருக்கிறோம். காலை நேரத்திலே பார்த்தீங்கன்னா ஊர் ரொம்ப அப்படியே அழகாக இருக்குது. ஒரு பக்கம் வெயில் இல்லாமல் சரிவான இடத்துல, இந்த பக்கம் வெயில் இல்லை. அங்கே தூரத்தில் பயங்கர வெயிலாக இருக்குது. காலைக்கு அழகான ஒரு காட்சி. பகவந்தலாவை டவுன் பக்கத்தில் தான் இருக்குது. விவசாயம் இந்த ஊரில் ரொம்ப முக்கியம். வற்றாலை கிழங்கு எப்படி இருக்குன்னு பாருங்க. எங்க இருக்கீங்க? வெம்பா தோட்டம் பொன்மாரியம்மன் வீட்டிற்கும் ஸ்ரீ முத்துமாரியம்மன் கோயில். ரொம்ப ரொம்ப அழகான கோயிலுங்க இந்த கோயில். என்ன, நாங்கள் போகும்போது கோயில் மூடி இருந்துச்சு, அதனால் தரிசனம் கிடைக்கல. பார்க்கறதுக்கு ரொம்ப அழகாக இருந்துச்சு. ஸோ அந்த கோயிலுக்கு பின்னாலேயே குடியிருப்புகள் இருக்கு. பாருங்க, பச்சை பசையில் இருக்கு. தூரத்தில் தெரியுதே, அதான் பகவந்தலாவை டவுன். அடடா, காலையில் இந்த பறவைகள்லாம் பறந்து போகிறது ரொம்ப அழகாக இருக்குல்ல. வேலைக்கு புறப்பட ஆரம்பிச்சிட்டாங்க. ஒருத்தர் கொழும்புக்கு புறப்பட்டுக்கிட்டு இருந்தாரு அந்த ஐயா. ஊர்ல இந்த மாதிரி சின்ன சின்ன தெருக்கள் ஊடாகவும் நாங்கள் பயணம் செஞ்சோம். இப்போ இங்க பாருங்க, கரிமிளகாய் தோட்டத்தில் எப்படி விளைஞ்சிருக்குன்னு ஐயா விவசாயம் பண்ணிக்கிட்டு இருக்காரு. தண்ணி விட்டுக்கிட்டு இருக்காரு. நல்லா அருமையா காய்ச்சிருக்கு, நல்ல விளைச்சல். ஐயா பேர் என்ன? சரி, விவசாயம் தான் உங்களோட வேலை. எத்தனை நாள்ல இது விளைச்சல் வரும்? 2 மாசத்துல காய்க்க ஆரம்பிச்சிடும். அப்புறம் இன்னும் ஒரு 6 மாதத்துக்கு காய்ச்சிக்கிட்டே இருக்கும்.
தோட்டத்துல எப்படி விளைஞ்சிருக்குன்னு பாருங்க. வெம்பாவுக்கு இன்னொரு பேர் கிளார்னி. இப்போ நாங்க நிக்கிற இடம் முகவந்தலாவ கிளார்னி தமிழ் வித்யாலயம். வெம்பா தோட்டம், அந்த பக்கம் புகவான தோட்டம். ஸோ இந்த பார்டரில் இருக்கக்கூடிய இதுதான் இந்த கருப்புசாமி கோயில். நல்ல ஒரு என்ன சொல்கிறது, மரங்கள்லாம் வந்து சூழ்ந்த இடத்துல இந்த கோயில் இருக்குது. கருப்புசாமியோட சன்னிதானம் பாருங்கள், வெள்ளை குதிரையில் ஏறி வர்ற மாதிரி கம்பீரமான ஒரு தோற்றத்தில் கையில் அப்படியே வந்து வீச்சாறு வாழை வச்சுக்கிட்டு பாருங்க. குதிரை மேல கருப்புசாமி. இந்த அத்தி மரத்தடியில் உட்கார்ந்துருக்கிறது எப்படி இருக்கு? குளுன்னு காற்றோட அப்படி இருக்கு. சலசலன்னு அந்த சத்தம், சத்தமே காதுக்கு குளிர்மையா இருக்கு. அது ஒரு அத்தி மரம், பின்னால் இருக்கிற இது ஒரு அத்தி மரம். இப்படி வந்து இந்த இடத்துல வந்து அப்படியே நிறைய அத்தி மரங்கள் இருக்குது. அந்த நிழலில் தான் கருப்புசாமி வந்து இருந்து அருள்பாலிக்கிறாரு. ஊர் மக்கள் இந்த இடத்துக்கு வந்து வழிபாடு பண்ணுறாங்க. அத்தி மரத்துக்கு அடியில் இப்படி ஒரு கோயிலை வந்து ஃபஸ்ட் டைம் பார்க்குறேன். இதே இடத்துல கால பைரவரும் இருக்கார். இந்த மாதிரி காவல் தெய்வங்கள் வந்து ஊரோட எல்லையில் வைத்து வழிபாடு பண்ணுற ஒரு முறை வந்து நீண்ட நாட்களாக வந்து நம்முடைய வழியாக வந்து பின்பற்றி வரக்கூடிய ஒரு விஷயமா இருக்குது. இந்த இடம் பாருங்க எவ்வளவு அழகா இருக்குன்னு. ரொம்ப இன்ட்ரெஸ்டாக இருக்குது இந்த இடத்துல இருந்து பார்க்குறது. அங்கே பாருங்க ரொம்ப அழகாக இருக்குது. இவங்க ஃபோட்டோ எடுத்துகிட்டு இருக்காங்க. முகமதுல டவுனில் இன்றைக்கு டே நைட் மேட்ச் நடக்குது அப்படின்னு சொன்னாங்க. பகல் நேரத்தில் எங்களுக்கு போக முடியல, இரவு நேரத்தில் போகலாம் அப்படின்னு முடிவெடுத்தோம். ரொம்ப அருமையாக வந்து நடக்குது. நல்ல ஏற்பாடுகள் பண்ணியிருக்காங்க. பிரம்மாண்டமா ஏற்பாடு பண்ணியிருக்காங்க. நைட் மேட்ச் நடந்துகிட்டு இருக்கு. நூற்றி 50 கிராமங்கள் நோக்கிய பயணத்தில் இந்த ஊர் எங்களுக்கு புதிய அனுபவத்தையும் நிறைய உற்சாகத்தையும் கொடுத்துச்சு. இதே மாதிரி ஏதாவது ஒரு நாள் நிச்சயமா உங்க ஊருக்கும் வருவோம். காத்துருங்க.